குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் தங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துவதற்காக ஆயத்தமாகி வருகின்றனர். இந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியினை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தான் இப்போ தற்போது சந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து அவர் எது மாதிரியான வாக்குறுதிகளை இந்த மக்கள்கிட்ட முன்வைக்கிறார், அதே மாதிரியான இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறார் என பல்வேறு தகவல் அவங்கள்ட்ட கேட்டு தரலாம். மேடம் வணக்கம். தற்பொழுது வேட்பாளராக நீங்கள் போட்டிருங்க, வாழ்த்துக்கள். எது மாதிரியான வாக்குறுதிகள் அளிக்க போறீங்க? முதல்ல நீங்கள் எப்படி கட்சியில் பணியாற்றிட்டு வரீங்க, என்னென்ன பதவிகள் வகிச்சு வரீங்க? வணக்கம். முதல்ல நான் 2017 நான் கட்சியில் சேர்ந்தேன். என் கணவர் மூலமாக சேர்ந்தேன். அப்போது கட்சியை பற்றி, அரசியல் பற்றியே சரியான புரிதல் எனக்கு இல்லை. அரசியல்னால் எப்படி இந்த வியாபார நோக்கோட இருப்பாங்க, கட்சியில் நிறைய செலவாகும், அந்த மாதிரி நினச்சேன் நான். ஆனால் கட்சி அரசியல் அப்படின்றது ஒரு வாழ்வியல் அப்படின்றது நான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அது அடிப்படை உரிமை, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமையும் கூட கடமையும் கூட அப்படின்றத நான் உணர்ந்தேன். அப்போது அது 17 இணைஞ்சதுக்கப்புறம் 21 அண்ணன் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியை எனக்கு ஒதுக்குனார். அது சிறப்பான களப்பணி, பெரிய அரசியல் அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் பக்கமாக வாங்கினேன். இது எனக்கு பெரிய ஒரு அனுபவம். அரசியலை மேலும் இன்னும் முன்முனைப்போடு நம்ம செயல்படணும். இன்னும் மாற்ற வேண்டிய அடிப்படையே சரியாக இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாற்ற வேண்டியது கட்சியோட கட்சி மாற்றம்தான் தவிர, அடிப்படை மாற்றம் தவிர, இது ஏடிஎம்கே போனால் டிஎம்கே வந்தால் மாறிடும், ஏடிஎம்கே வந்தால் மாறிடும் அப்படின்றது ஒரு மாயையாகவே இருந்தது. ஆனால் அதுக்கு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, அந்த அரசியல் அமைப்பையே மாற்றணும். இந்த அரசியல் அமைப்பு மாற்றுறதுக்கு சரியான அரசியல்னால் அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்றத நான் புரிஞ்சு இன்ன வரைக்கும் நான் பயணிச்சுட்டு வரேன். மாநில ஒருங்கிணைப்பாளராக நான் பொறுப்பு வகிக்கிறேன். இப்போது மாநில நிர்வாகக்குழு உறுப்பினராக பொறுப்பில் இருக்கேன். இப்போ 2026 அண்ணன் என்னோடய சொந்த தொகுதியான குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியை எனக்கு ஒதுக்கியிருக்காரு. இப்படி தான் என்னோடய அரசியல் பயணம். இப்போ அதே மாதிரி மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இந்த தொகுதியில் களம் கண்டுறீங்க. ஏற்கனவே இந்த தொகுதி அப்படின்னாவே அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி இருக்கிறாரு. தொடர்ந்து ஆண்களாக தான் இந்த தொகுதியில் போட்டி வராங்க. ஒரு பெண்மணியா எப்படி இந்த தேர்தலில், ஏன்னா அதிமுக ஒரு பக்கம், திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு இது இருக்காங்க. இந்த முறையாவது நம்ம வெற்றி பெற்றணும், அதிமுக ஒரு இதில் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு பெண்மணியா இந்த தொகுதியில் எப்படி நீங்கள் போட்டியிட போறீங்க? கண்டிப்பாக இந்த அரசியல் களத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆணாதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 117 பெண்கள் அப்படின்றதே சம வாய்ப்பே எங்களுக்கு அடிப்படையிலிருந்தே எங்களுக்கான உரிமைகளை கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறது என்னென்னா, இது அவங்களுக்கான நம்ம கொடுத்தோம் அப்படின்றது கிடையாது, அவங்களோட உரிமை அது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த நம்ம ஆண் வேட்பாளர், பெண் வேட்பாளர் அப்படின்றத அந்த அடிப்படை பயமே எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அரசியல் களம் காண்றோம், எதிரில் யாராக வேணா இருக்கலாம், நீ ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அரசியல் என் கருத்தியல் எனது தெளிவாக இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் நீங்கள் போட்டிடுறீங்க. இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கை என்ன உங்கள்கிட்ட முன் வச்சிருக்காங்க? நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த தொகுதி மக்களுக்கு எது மாதிரியான வாக்குறுதிகள் அளிப்பீங்க? இப்போ பிரதான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காவிரி ஆற்றுல சுத்திகரிக்கப்படாமல் சாய கழிவுநீர்களை கலக்கிறது தான். அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் இப்போ குறைகளையே நம்ம சுட்டி காட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேள்வி எழும் பட்சத்தில் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னா, முறையாக சாயக்கழிவுகளை சுத்திகரிப்போம். அந்த சாயக்கழிவுகளில் தரமாக அதை சுத்திகரித்து அந்த தண்ணியை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். அதுக்கான சுத்திகரிப்பு தொட்டிகளை அமைக்கிறதுக்கு சாயப்பற்ற முதலாளிகளிடம் நாங்கள் வலியுறுத்துவோம். இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, நேரடியே சாயக்கழிவுகள் ஆற்றுல கலக்கிறதுனால ஆறும் மாசுபடுது, அதில் வளர்கிற மீனும் மாசுபடுது, அதை சாப்பிட்ற மக்களும் உடல் நோய்களை, குழந்தைகள் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை முற்றிலுமே தவிர்க்கணும். அப்படின்றதுனால நாங்கள் அடிப்படை என்ன, அந்த சாயக்கழிவு தண்ணீரை சுத்திகரித்து முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்தினா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்தபடியாக வேற என்ன வாக்குறுதி வச்சிருக்கீங்க? அது அடுத்த முறை இது குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி அப்படின்றதுனால விவசாய பூமிகள் அதிகமாக இருக்குது. இங்கே எங்களது குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2 நகராட்சிகள், அதாவது பெரிய ஒரு டவுன் அப்படின்னா குமராபாளையம் ஒன்று இருக்குது, பள்ளிப்பாளையம் இருக்குது.
அதில் வந்து மருத்துவம் அப்படின்றது வந்து அரசு மருத்துவமனை அப்படின்றது வந்து மிகச்சிறிய அளவில் தான் இருக்குது. இங்கே இது வந்து விவசாய நிலம். மக்கள் வந்து விஷக்கடிகள்னால பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. ஏதாவது விஷக்கடியினால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போகிறதா இருக்குதா ஒழிய பள்ளிப்பாளையத்தில் இருக்குது. ஆனால் பெரிய அளவிலான கட்டமைப்புகளோ மருத்துவர் அதாவது மருத்துவர் எண்ணிக்கையோ மருந்துகளோ தேவைக்கேற்ப இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போது எல்லாருமே ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு போகிறதுனால அங்கே கூட்டம் நல்லா பிதுங்கி வழியுது. அவங்களாலையும் சமாளிக்க முடியாத அந்த பட்சத்தில் நாங்கள் இந்த பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையை வந்து தரமாக சிறப்பாக கட்டமைப்போம். 24 மணி நேரமும் எந்த பிரச்சனைனாலும் எதிர்கொள்கிற அளவுக்கு மருந்துகளையும் மருத்துவர்களையும் நாங்கள் பணியமர்த்துவோம் அப்படின்றத நாங்கள் மக்களுக்கு உறுதியளிக்கிறோம். அடுத்த கோரிக்கைகள் என்னென்னா டாஸ்மார்க் இருக்குது. இப்போ எங்கள் ஊர் வந்து சமயசங்கிலி. எங்கள் வீட்டுக்கு வர வழியிலேயே வந்து டாஸ்மார்க் இருக்குது. கிட்டத்தட்ட விவசாய நிலங்களுக்கு கூட விவசாயம் பண்ணுறதுக்கு அவ்வளோ இடம் நமக்கு பூமி இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கருக்கு மேலே பார் வசதியோட டாஸ்மார்க் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் பள்ளிப்பாளைய முக்கிய பகுதி அது அதாவது சந்து கடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சந்து கடைகள் வந்து ஏராளமாக இருக்குது. கஞ்சா பொருட்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அப்போது குடிக்க இத்தனை கடை திறந்து வச்சுருக்கிற அரசு வந்து படிக்க வந்து ஒரு தரமான ஒரு நூலகம் இல்லை, அறிவு வளர்க்க கல்வியும் கம்மியாக இருக்குது. அதை தேடி போகிறது நூலகம் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பே இல்லை. நாங்கள் வந்தோம்னா என்ன பண்ணுவோன்னா இந்த சந்து கடைகளை எல்லாம் மூடிட்டு குழந்தைகள் படிக்கிறதுக்கு அவங்களோட அறிவை வளர்க்குறதுக்கான நூலகத்தை வெகு சிறப்பாக நாங்கள் அமைச்சு தருவோம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தொடர்ந்து அவருடைய வாக்குறுதிகளை வந்து அளிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து தாங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்ற சாயக்கழிவு நீர் பிரச்சனை வந்து நாங்கள் சரி செய்வோம். அதே சமயத்தில் வந்து பள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற அரசு தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்காக நிச்சயமாக பாடுபடும் என பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எது மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கப் போகிறார் என ஒரு விஷயங்கள் இருக்கின்றது. தொடர்ந்து காத்திருக்கலாம்.